ஒருவனுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணின காரியம் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே சவுலை அபிஷேகம் பண்ணி சவுல் ராஜாவாயிராதபடி கர்த்தர் புறக்கணித்ததை எண்ணி சாமுவேல் அழுது கொண்டிருக்கிறான், புலம்பிக் கொண்டிருக்கிறான், துக்கத்தோடு இருக்கிறான். அப்படி துக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? ஆமென். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா அப்படிங்கிறார். தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். கொம்பு தைலத்தால நிரப்பியாச்சா? நிரப்ப போறாரா? நிரப்பிக்கொண்டு வானா இன்னும் கொம்பு நிரம்பல்ல. ஆனால் நான் ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்வேன் சொன்னாரா? கொண்டேன் சொன்னாரா? கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்ப எங்கதான் இருக்கிறான்? தனியா இருக்கிறான். காட்டிலேயோ வனாந்திரத்திலேயோ இருக்கிறான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஏன் இவன் தனியா இருக்கிறான்? ஏன் இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்? இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? அப்ப ஏன் இவன் வாழ்க்கையில் இந்த தனிமை? ஏன் இவன் வாழ்க்கையில் இந்த போராட்டம்? ஏன்னு சொல்லவா? இன்னும் கொம்புல தைலம் நிரப்பப்படவில்லை. ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அந்த நேரம் வரும்போது உனக்கான கொம்புல அந்த தைலம் நிரப்பப்படும். இந்த வேளையை வேற எவருமே அறியா. ஆமென். ஆண்டவருக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ல பிடிக்காது. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்க இருக்கிறான்? அவங்க அப்பாட்ட போய் கேட்கலாமா, தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்க இருக்கிறான்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? அப்படி கேட்டா நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க. இது 7 பேரை முன்னாக கொண்டு வந்து நேரத்தில் உனக்கு வேற பிள்ளையே இல்லையா? போய் ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா. இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் எல்லாரிலும் இளையவன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்ச்சாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்ப அவன் வரணும். ஏன் வரணும்? ஏன்னா அவனுக்கான தைலம் இந்த கொம்புல நிரப்பப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனானால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புறம் தேவன் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார், இன்னொரு புறம் அவனுக்கான தைலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புறம் தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுக்க, இன்னொரு புறம் கொம்புல தைலத்தால நிரப்பி ஆண்டவர் என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறார். அப்படிதான் சொல்லுவார். 1வது வசனத்தை பாருங்கள். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு போன்னு சொன்னாரா? வான்னு சொன்னாரா? ஏன் வான்னு சொல்றார்? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி, அடுத்த வார்த்தை, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கான நன்மை வேறு எங்கிருந்தும் வராது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கா. எனவேதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இன்னொருத்தங்க வீட்டு வாசல போய் தட்டுன்னு அசிங்கப்படுவாங்க. 7 ஆமென் வருது. ஆமென். அவங்க இவங்களை போய் பார்த்தாங்க நடந்துட்டு, இவங்க அவங்கள போய் பார்த்தாங்க நடந்துட்டு. ஆனா நீங்க போய் பார்த்தா நீங்க தான் நடக்கணும். தெரிந்து கொள்ள, அதனாலதான் தெரிந்து கொள்ள. அவங்களே வந்து சொல்லுவாங்க, நாங்க எத்தனையோ பேருக்கு இது ட்ரை பண்ணி கொடுத்து நடந்துட்டு, உங்களுக்கு மட்டும். ஆமென். சவுல் ராஜாவா இராதபடி தள்ளிவிட்டு கர்த்தர் சொல், நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அழைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு உள்ளும் இந்த நிச்சயம் இருக்கணும். எனவே தான் தாவீது சங்கீதத்தில் தான் ராஜாவான மேன்மையெல்லாம் ரொம்ப பேச மாட்டார். அவர் எதை ரொம்ப பேசுவார்னா, அவர் எடுக்கப்பட்டது. ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், சேற்றிலிருந்து எடுத்தார், மரண வாசலிருந்து எடுத்தார். தெரிந்தெடுத்தது ரொம்ப பெருசா. 89வது சங்கீதத்தில்
நீங்க படிச்சீங்கன்னு தெரியும். அதனுடைய 20 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த ஒரு வசனத்தை தான் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் கவர் பண்ணுது. பைபிள்ல ஒரு வசனத்துக்குள்ள ஒரு சரித்திரமே இருக்கும். கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லும் போது, அந்த சரித்திரம் இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16 முதல் 16வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லு, எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், ஒரு உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தேவன் குறித்த வேளை வந்தபோது, ஆமென். இப்பொழுது நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், சாமுவேல் துக்கித்து கொண்டுதான் இருந்தானே தவிர சவுலுக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை எப்படியாவது காட்டித்தாங்கன்னு கேட்கல. அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார், நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நடக்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் இருக்கணும், நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம், ஆனா அப்படி அதோட விட்டுறக்கூடாது. மோசே இல்லைன்னு சொல்லிட்டு 30 நாள் யோசுவா துக்கம் கொண்டாடினான். ஆனால் அதை 300ஆக மாற்ற கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் சொன்னார், யோசுவாவே நீ ஆயத்தப்படு, நான் எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பார்வையும் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய செயல்களும் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. எனவேதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒரு யுத்தம் வருதா அதுக்கு முன்னாக இதை அறிக்கையிடுங்கள், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிவேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீது அப்படிதானே கோலியாத்தோடு அறிக்கையிடுவான். 45வது வசனம் முதல் வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு, டுடே அப்படிங்கிறார். ஆமென். ஆனா பெலிஸ்தியன் வந்து நின்ற போது கூட அவனுக்கு இன்னைக்கு நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே கிடையாது. ஆனாலும் வந்து நிக்கிறான் பாருங்க. ஆனா தாவீதுடைய பார்வையை பாருங்க, இதுவரை இப்படி ஒரு யுத்தத்தை அவர் பண்ணினதே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் கல்லை எடுத்து எரியும் போது, நான் எரி இப்படி வச்சா தலையை கொடுப்போம் மாட்டோம். ஒருத்தன் கல்லை இப்படி சும்மா இப்படி வச்சாலே நம்ம இப்படி வைப்போம்ல, சும்மா வச்சாலே இப்படி வைப்போம். ஆனா இவன் ஏன் வைக்கல? சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற, என் சத்துருக்களின் பிடரி ஒப்பு கொடுத்தார். சிம்பிளா சொல்லணும்னா, தாவீது கல்லெடுத்து அப்படி சொல்லிட்டு போது கர்த்தர் பிடிச்சு வச்சுற கரெக்டா ஏறி தாவீது குறி தப்பிச்சு கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அதுவும் கரெக்டா நெத்தியில. தாவீதுக்கே நம்பிக்கை இல்லாதனாலதான் 5 கல்லு. தாவீதுக்கே நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா ஒரே கல், அதெல்லாம் ஒரு கல் நாங்க எரியும் போது ஆண்டவர் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி. ஏமே, ஒரு தேவ பிள்ளையின் விடுதலைக்கு ஜெயத்துக்கு பின்னாக 100% இருப்பது கர்த்தர். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எனவேதான் தாவீது சோர்ந்து போகும் போதெல்லாம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட வேண்டாம், கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரும் கூட இருக்கிறார், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். தேவ பிள்ளைகளை உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய தைலம். அன்று எப்படி சாமுவேல் ஒரு கொம்புல தைலத்தை நிரப்பி தாவீதின் இடத்தில் அனுப்பப்பட்டாரோ, நமக்காய் உயர்த்தப்பட்ட கொம்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள், நியாயாதிபதிகள் மற்றும் சுருக்கம் சில எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் மேல ஆவியானோர் வந்து இறங்குகிறதை பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, அதாவது சாமுவேல் கையில் இருந்த கொம்புல இருக்கிற தைலம் ஒரே ஒரு தாவீதுக்கு தான். ஆனா இயேசு என்கிற கொம்பு நமக்காக உயர்த்தப்பட்ட போது அநேகரை தாவீதாக்கிட்டான். எனவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பாருங்க, தாவீதுக்கு அருளின கிருபை தெரியுமா? இது இப்போ அதான் சொன்ன இன்னைக்குள்ள செய்தி வந்து இன்னும் நான் உள்ள என்றாகல. ஆனா இதை புரியணும். சவுலுக்கு இந்த குப்பி தைலம் கொடுக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா தாவீதுக்கு கொடுக்க போகும்போது சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 1 சாமுவேல் 16:2 நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். உடனே கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பாலி. அதன் அர்த்தம் என்ன? அந்த காளை மட்டும் வரலன்னா அந்த இடத்துல தெரிந்தெடுக்கப்பட்டவன் பலியா இருந்திருப்பா. அவன் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு பலி மிருகம் அடிக்கப்பட்டதுனால அவன் தலையில் அபிஷேகம். இன்னைக்கு நானும் நீங்களும் அவர் சமூகத்துல வந்து இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல. Glory!